எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த 3 விஷயங்களை நாம் தெளிவாக உறுதியாக நம்பிக்கொள்ள வேண்டும். முதலாவது, நம்முடைய இறைவனை விட நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள் இங்கே யாரும் கிடையாது. இரண்டாவது, நம்முடைய இறைவனை விட நம்மை அறிந்தவர்களும் இங்கே யாரும் கிடையாது. 3, நம்முடைய இறைவனை விட நம்முடைய சிரமத்தை நீக்கும் சக்தி உள்ளவர்கள் இங்கே யாரும் கிடையாது. எனவே நிச்சயமாக நம்முடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மக்கள்கிட்ட போய் சொல்லி புலம்புறதை விட நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்தோம் என்று சொன்னார். நம்முடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொன்னோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய நஷ்டங்களை அல்லாஹ் நிச்சயமாக தீர்த்து கொடுப்பான். இதைதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்வான், வைதா அஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். மக்கள் என்னிடத்தில் துஆ செய்யும் பொழுது அதை நான் விரைவாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் பக்கத்தில் இருக்கிறேன், சமீபத்தில் இருக்கிறேன். உங்களுடைய துஆக்கள் சீக்கிரமாக கபூலாகும். துஆ கேளுங்க. துஆ கேட்காம அல்லாஹ் கபூல் செய்யல, என்னுடைய விஷயத்தை சரி செய்யல என்பதாக சொல்லக்கூடாது. மாறாக அல்லாஹ் அடுத்து துஆ செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம துஆ செய்யறது நம்முடைய பெரிய பிரச்சனை என்பதாக சொன்னா, நாம் அல்லாஹ்ட்ட எதுவுமே துஆ செய்யறது இல்லை, அல்லாஹ்ட்ட எதுவுமே கேட்கறது இல்லை. கேட்காமலேயே எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அல்லாஹ் அது செஞ்சு சரி பண்ணி கொடுக்கல, அல்லாஹ் இது சரி பண்ணி கொடுக்கல என்பதாக புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அல்லாஹ் துஆ செய்து பாருங்கள். அல்லாஹ் துஆ செய்யுங்க. ஒரு முறை செய்யுங்க, 2வது முறை செய்யுங்க, 3வது முறை செய்யுங்க, 4வது முறை செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கரங்களை காலி கையாக திருப்பி அனுப்புவதில் அல்லாஹ் வெட்கப்படுகிறார் என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கஷ்டங்களை தூரப்படுத்துவான், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் தூரப்படுத்துவானாக. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தை நசீபாக்குவானாக.